ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன், புகை வந்து கம்மியாக தான் வருதுன்னு. இப்போ பாருங்க. பாருங்க, இவ்வளோதான் புகை வருது. அதான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம்ல, கவர்னர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதுலேருந்து இவ்வளோ தான் புகை வருது. ஆனால் அது 2 நாள் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஓட்டும் போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பழகிடுச்சு. அந்த இனிஷியல் பிக்கப்லாம் ட்ராப் இருக்கும்ல, அது அப்படியே பழகிடுச்சு. அப்புறம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் எப்போ நம்ம வந்து ஸ்பீட் போகணும், எப்போ வந்து ஸ்லோ போகணும், நல்லா அந்த பழகினால அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியல. பார்ப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம் நம்ம டீசல் ஃபுல் பண்ணதுலேருந்து, டேங்க் ஃபுல் பண்ணதுலேருந்து. ஓ ஓ ஓ. ஸோ இன்னொரு 300 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பி டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அதே மெத்தடில் சைட் ஸ்டாண்ட் போட்டு ஃபுல் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி சைட் ஸ்டாண்ட் போட்டே ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு வந்து கால்குலேட் பண்ணி நம்ம மைலேஜ் கால்குலேட் பண்ணலாம். டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. நம்ம ஈஸ்ட் தாம்பரம் தான் போகிறோம் இன்னைக்கு. நல்லா காற்றடிக்குது. இவர் பாருங்களேன், ஜாலியாக போகிறாரு ஆப்போசிட் சைடில் உட்காந்துட்டு. ஒரு வாரமாக வந்து மழையே கிடையாது சுத்தமாக சென்னையில். அதனால் இந்த ரோட்டில் இருக்க புழுதியெல்லாம் வந்து பயங்கரமாக கலப்பி விடுது. ஏதாவது ஒரு வண்டி முன்னாடி ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா அந்த மண்ணெல்லாம் வந்து எப்படி களைஞ்சி பயங்கரமாக வந்து டஸ்ட்டு உள்ளே வருது. நான் கேமரா செட்டப் வீடியோவும் வந்து நான் கூடிய சீக்கிரம் போட்டுடுறேன். இன்னும் 2 வீடியோ தள்ளினா கூடிய சீக்கிரம் நீங்கள் அதை பார்ப்பீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க கேமரா செட்டப் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக நான் போடுறேன். 40, 50 4th கியரில் தான் போகிறேன். 60, 65, 70 போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் 70 போயிடும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பீடாகவே போனோம்னா எனக்கு தெரிஞ்சு 70 போயிடும். முன்னாடி வந்து எனக்கு 80 போகும், இப்போ வந்து 70 போகுது இந்த கவர்னர் அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து. நான் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போக மாட்டேன் இந்த வண்டியில். ஏன்னா பிரேக்கிங் வந்து நம்பவே முடியாது. ஸோ போதும், எனக்கு 60 கிலோமீட்டர் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் சென்னை சிட்டி ரைட். மேபி எங்கேயாவது லாங் போகும்போது வேணால் வந்து நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் பார்க்குறேன், நான் வந்து காலையில் கொஞ்சம் வண்டி ஸ்டார்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. மேபி இந்த கோல்டு வெதர்னால அப்படின்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் நான் வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி வண்டி எடுத்துகிட்டு இருக்கேன். அறுபது கிலோமீட்டர்
ஃப்ளாட் லோட்லலாம் நல்லாவே போகுது. நல்லா நல்லா போகிற மாதிரி தான் இருக்குது. அறுபதுக்கு மேலே போயிட்டு இருந்தோம். பிரிட்ஜுக்கு மேலே வந்தோம், அப்படியே கம்மியாயிடுச்சு. நைஸ். இன்னைக்கு எல்லாரும் வந்து ராமேஸ்வரம் ட்ரிப்பு கிளம்புறாங்க. சென்னையிலேருந்து ராமு சார், அதுக்கப்புறம் வெள்ளூர்லேருந்து சசிகுமார் சார் வந்து இங்கே சென்னையில் மீட் பண்ணி திண்டிவனத்துலேருந்து இப்போ கிளம்பியிருக்காங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். நல்லபடியாக போயிட்டு வரணும். நம்மளால தான் போக முடியல இந்த ட்ரிப்பு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஒர்க் இருக்கு. சவுண்டு பார்த்தோன்னே திரும்புகிறாங்க எல்லாரும். எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. சவுண்டு அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் போட்டிருக்கனால எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கெல்லாம் இல்லை. வெளியே வந்து அந்த இருக்கும், அது நம்ம ரேஸ் பண்ணி ஓட்டும் போது ஒரு மாதிரி அந்த ஒரு சவுண்டு வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த வாட்டி கிறிஸ்மஸ் வந்து உங்களுக்கு தேர்ஸ்டே வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரைடே லீவ் போட்டிங்கன்னா லாங் வீக்கெண்டு. ஏதாவது நல்ல பிளான் போடுங்க எல்லாரும், லாங் வீக்கெண்ட் போகிற மாதிரி. அதே மாதிரி நியூ இயரும். எழுபது போதுங்க வண்டி, பரவாயில்லையே. ஓகே, 70 போகுது. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது, நல்லாவே தெரியுது. முன்னாடி நம்ம வந்து ஃபுல் ஓப்பனில் இருக்கும்போது ஸ்ட்ரகிள் ஆனதெல்லாம் தெரியவே தெரியாது வண்டி. இப்போ வந்து கொஞ்சம் என்ஜினில் ஸ்ட்ரெயின் இருக்க மாதிரியே தெரியுது எனக்கு. நான் அதனால் கொஞ்சம் அதட்டி ஓட்டுறேன், கொஞ்சம் நார்மலாகவும் ஓட்ட போகிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான மைலேஜ் தெரியும். நம்ம சிட்டிக்குள்ளே வந்து 2 விதமாகவும் ஓட்டி தான் ஆகணும். சில இடத்துல வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போகணும், சில இடத்துல வந்து நம்ம ஸ்லோவாக தான் போகணும். ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம், அந்த ஷோரூம் முன்னாடி இந்த வண்டியை வச்சுட்டு அங்கே ஒரு இது மாதிரி இருக்கும், ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அதில் இந்த வண்டியை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. இப்போ வந்து நம்ம தாம்பரம் மெப்ஸ் வந்திருக்கோம். இது வந்து தாம்பரம் சானிட்டோரியம் இந்த ஏரியா பேர். இந்த ரைட்டில் தான் வந்து தாம்பரம் மெப்ஸ் இருக்குது. ட்ரையம் ஷோரூம் இங்கே தான் எங்கேயும் ஆரம்பிச்சிருக்காங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க ட்ரையம் ஷோரூம் ஓப்பனிங் தாம்பரத்தில். தனிஷ்க்கு ஆப்போசிட் அப்படின்னாங்க. ஸோ முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ட்ரையம்.
முன்னாடிலாம் வந்து ஊருக்கு போகிற பஸ்லாம் வந்து இந்த இடத்துல அப்படியே நின்று நிறைய நின்று கிடக்கும், பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் அந்த ஏரியா. இப்போவும் அப்படி தான் இருக்கும், ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனும் இங்கே தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். பாருங்கள், இதுதான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நம்ம அந்த பக்கத்தில் இருக்கோம்ல, அது வந்து வெஸ்ட் தாம்பரம். இப்போ இந்த பக்கம் வந்து ஈஸ்ட் தாம்பரம். இந்த பிரிட்ஜை தாண்டோன்னு ஈஸ்ட் தாம்பரம் போங்க. ஈஸ்ட் வெஸ்ட்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸ்டேஷன் அதே ஸ்டேஷனுக்கு இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இது ஈஸ்ட் தாம்பரம் என்ட்ரன்ஸு. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது வந்து உங்களுக்கு வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜோட மெயின் என்ட்ரன்ஸு இது தாங்க. இந்த ரைட்டில் பார்க்குறீங்கல்ல, அதுக்கு தான் இந்த சிக்னல். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டே டியூன்ட். டாட்டா, பபாய்.